வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் நைசாக பேசி நகை கொள்ளை. மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பாக பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பாக பொங்கல் பண்டிகை சோசியல் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி லப்போர்து வீதியில் உள்ள தனியார் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் சட்டப்பணிகள் ஆணைய வழக்கறிஞர் புரட்சிக்குமார், இந்திய சிறைச்சாலை நற்செய்தி தலைவர் ரூபன் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் முன்னிலை வகித்தார். மாநில பொருளாளர் குருதேவ் நன்றி உரையாற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். லேடிஸ் பாருங்க. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அவரது கணவர் வரும் வரை 2 மணி நேரம் நைசாக பேசிக்கொண்டு கணவர் வந்தவுடன் இருவரையும் கத்தியை காட்டி மிரட்டி 20 பவுண்ட் நகை கொள்ளை. புதுவை புதுசாரம் சின்னையன்பேட் ஐயனார் நகரை சேர்ந்தவர் 26 வயதான சங்கர் என்கிற பரணி. இவர் லாஸ்பேட்டையில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு சித்ரா என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் ஜூஸ் கடையில் ஒன்றாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் 31ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் சித்ரா மட்டும் தனது குழந்தையுடன் வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டிற்கு வந்தவுடன் பின்பக்கமாக 3 டிப்டாப் ஆசாமிகள் வந்துள்ளனர். வீட்டிற்குள் அவர்கள் நுழைந்தவுடன் கதவை தாழிட்டுள்ளனர். சித்ரா அவர்களை யார் என கேட்பதற்குள் அவர்கள் சித்ராவை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். அவரிடம் அவர் கணவர் வரும் வரை பேச்சு கொடுத்துள்ளனர். சுமார் 2 மணி நேரம் கழித்து சங்கர் வீட்டிற்கு வந்ததும் சித்ராவிடம் தாங்கள் வீட்டிற்குள் இருப்பதை கூறக்கூடாது என மிரட்டியுள்ளனர். சித்ராவும் கணவரிடம் எதுவும் கூறாமல் அவரை வீட்டிற்குள் அழைத்து வந்துள்ளார். வீட்டில் 2 ஆசாமிகள் இருப்பதை கண்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து மர்ம ஆசாமிகள் கத்தியை காட்டி கணவன் மனைவியை மிரட்டி 20 பவுண்ட் தங்க நகை, வீட்டில் இருந்த சிம் இல்லாத ஒரு ஆப்பிள் போன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சங்கர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு கொள்ளையர்கள் யார் என்பதை கண்டுபிடித்தனர். இதில் புதுவை மூலக்குளத்தை சேர்ந்த 39 வயதான ராமச்சந்திரன், வானரப்பேட்டையை சேர்ந்த 26 வயதான நிவாஸ், விழுப்புரம் மாவட்டம் அணிச்சுக்குப்பத்தை சேர்ந்த 29 வயதான சூரி என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் புதுவை மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் காரில் பதுங்கியிருந்த ராமச்சந்திரன், நிவாஸ், சூரி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் சங்கர் வீட்டில் நகை, பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர். மேலும் கைதான ராமச்சந்திரன், நிவாஸ் ஆகியோர் மீது கொலை வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கைதானவர்கள் காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலத்தில் எங்கள் மீது கொலை வழக்குகள் உள்ளது, கார், வீடு என ஆடம்பரமாக வாழவும் வழக்கு செலவிற்கும் பணம் தேவைப்பட்டது. இதற்காக செல்வந்தர்களை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வரும் பணத்தில் சொகுசாக வாழ நினைத்தோம் என்றும், அதற்காக சங்கர் வீட்டில் கொள்ளையடித்து மேட்டுப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த போது
காவல்துறையினரிடம் சிக்கிக் கொண்டோம் என்றும் கூறினர். இதனையடுத்து கைதானவர்களிடமிருந்து 15 பவுண்ட் நகைகள், 1,70,000 ரூபாய் ரொக்கம், 3 பட்டாக்கத்திகள், ஒரு செல்போன் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் சங்கர் வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையடிக்க உடந்தையாக இருந்து துப்பு கொடுத்த 2 பேரின் விவரங்களை தெரிவித்துள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஒரு ஐபோன், அது இல்லாம வீட்டில் சிசிடிவி கேமரா இருந்தது, அதோட டிவிஆரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல உடனே எஸ்பி நார்த் தலைமையில ஒரு டீம் அமைச்சு புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதி மர்ம மரணம். உண்மை தெரிந்தாக வேண்டும் என உறவினர்கள் புகார். புதுச்சேரி வானரப்பேட்டையை சேர்ந்தவர் 45 வயதான நாராயணன். இவர் 2 கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக கடந்த 8 மாதங்களாக சிறையில் இருந்து வருகிறார். புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு சென்று சிறைச்சாலைக்கு சென்ற அவர் மதிய உணவிற்கு பிறகு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். இதுகுறித்து சிறை நிர்வாகம் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைதி நாராயணன் மரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கைதி நாராயணன் சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது சகோதரர் குணசேகரன் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது சகோதரர் குணசேகரன் கூறுகையில், சிறையில் இருந்த தனது தம்பி நெஞ்சுவலி வந்து இறந்துவிட்டதாக முதலியார்பேட்டை காவல் நிலையம் மூலம் தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சிறையில் இருந்த அவர் உண்மையிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டுதான் இருந்தாரா, இல்லை சிறையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அவர் இறந்தாரா என்பது மர்மமாக உள்ளது. எங்களுக்கு இதன் உண்மை தெரிய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். சிறையில் உயிரிழந்த கைதியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிருமாம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சன்னதியில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் வைகுண்டம் மற்றும் பரமபதம் உள்ளது. விஷ்ணுவை எப்போதும் மனமுருகி பாசுரங்களை பாடி பக்தர்கள் தொண்டர்களாக வசிப்பது இந்த பரமபதத்தில் தான். பெருமாளின் பெருமையை பெறுவதான வாயில்தான் பரமபத வாசல். மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதேசி அன்று உண்ணா நோன்பிருந்து பரமபத வாசல் தரிசனம் செய்தால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி கிருமாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சன்னதியில் வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபதநாதன் சேவையில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து திருமங்கையாழ்வார் திருவடி தொழல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை வைகுண்ட ஏகாதேசியையொட்டி 5 மணிக்கு துலாம் லக்னத்தில் சொர்க்கவாசல் நடை திறந்து பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்க வாசலை திறந்தபோது அதிகாலை முதலே வருகை புரிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்க வாசலுக்குள் நுழைந்து நாராயணா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ சீனிவாச பெருமாளை பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் அலங்காரத்துடன் சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் தந்தை பெரியார் பற்றி அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தந்தை பெரியார் பற்றிய சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, சீமானுக்கு சேர வேண்டிய தொகைகளை பெற்றுக்கொண்டு தந்தை பெரியார் பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும் தமிழன் தலைநிமிர்ந்து இருப்பதற்கு பெரியாரின் கருத்துகளும் முக்கியத்துவம் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 5 வயது குழந்தைக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் அந்த குழந்தை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தை முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த குழந்தைக்கு எடுக்கப்பட்ட இரத்த மாதிரியின் பரிசோதனை முடிவில் HMPV தொற்று இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் குழந்தையின் பெற்றோருக்கு முன்னெச்சரிக்கை சுகாதார விழிப்புணர்வும் அளிக்கப்பட்டதாகவும் மேலும் ஜிப்மர் சோதனை கருவிகள் தயாராக இருப்பதாகவும் கதிர்காம இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சோதனைகளுக்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வைரஸ் பரவல் குறித்து பீதி அடைய தேவையில்லை என்றும் புதுச்சேரி கோரிமேடு அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட முதியவர்களை அனுமதிக்க 10 படுக்கைகள் கொண்ட ICU வசதியுடன் கூடிய பிரத்யேக வார்டு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகளுக்காக 6 படுக்கைகள் கொண்ட பிரத்யேக ICU வசதியுடன் உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1400 பேர் பங்கு பெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்து சாலை பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். புதுச்சேரியில் நாளை முதல் வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு வருகிறது. இதனை வலியுறுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலையில் இருந்து புறப்பட்ட வாகன பேரணியில் காவலர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் என 1400க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஹெல்மெட் அணிவதற்கான உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த பேரணியானது கடற்கரையில் இருந்து புறப்பட்டு நகரத்தின் முக்கிய பகுதிகளுக்கு சென்று ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது சான்றோர் வாக்கு. உடம்பிற்கு முதன்மையானது சிரசு என்னும் தலையே. மாண்புமிகு துணை
2 அடி நீளம் கொண்ட கொடிய விஷம் உள்ள பாம்பை லாவகமாக பிடித்த வனத்துறையினர். புதுச்சேரி வனத்துறை அலுவலகத்தின் பின்புறம் அமைந்துள்ள பெரியார் நகர் முருகர் கோவில் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையில் அதிக விஷத்தன்மை கொண்ட கட்டுவிரியன் பாம்பு சாலை ஓரமாக சென்று சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கரம் வாகனம் உள்ளே புகுந்தது. இதனை கவனித்த ஜீவானந்தம் பள்ளி மாணவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதனை அடுத்து வனத்துறை சேர்ந்த பாம்பு பிடிப்பதில் கை தேர்ந்தவரான சக்தி என்பவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருசக்கர வாகனத்தில் இருந்த 2 அடி நீளமுள்ள கட்டுவிரியன் பாம்பை பிடித்து பாதுகாப்பாக எடுத்து சென்று வனப்பகுதியில் விட்டனர். பாம்பு இருப்பதை உடனடியாக தெரிவித்த ஜீவானந்தம் பள்ளி மாணவர்களுக்கு வனத்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். திருபுவனை காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது காவல் நிலைய உயர் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனை அடுத்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து திருபுவனை காவல் நிலையத்திற்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருக்கனூர், திருபுவனை ஆகிய காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் நேரடியாக சென்று குறைகளை தெரிவித்தும் அதற்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கும் இதனை அடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்திடவும் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் மற்றும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும் என காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் இதுபோன்ற காவல்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து பிரச்சனைகளை எடுத்து கூறும் பொழுது உடனடியாக தீர்வு காண்பதற்கு சிறந்ததாக உள்ளது என பொதுமக்கள் தெரிவித்தனர். எல்லாமே இருக்குறாங்கப்பா. பட் வந்து நாங்கள் இப்படி பேசணும் வந்துட்டு நீங்கள் போய் அந்த இடத்துல நீங்கள் பேச ஆரம்பிச்சுட்டா அவங்க ஓட்டு போயிடுவாங்க. சேலியமேடு பேராசிரியர் அன்னுசாமி உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் முன்னிலையில் பொங்கல் திருவிழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு கிராமத்தில் பேராசிரியர் அன்னுசாமி உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு கடந்த 4 ஆண்டுகளாக பொங்கல் திருவிழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் முன்னிலையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். விழாவிற்கு பள்ளி தலைவர் இருதயமேரி, தாளாளர் கண்ணன், முதல்வர் அருட்செல்வி தலைமை தாங்கினர். மேலும் ஆசிரியர் பெருமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழாவில் மாணவர்கள் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையும் மாணவிகள் பாவாடை தாவணியையும் அணிந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மருதாணி வைக்கும் போட்டி, ரங்கோலி போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடித்தல், பல்லாங்குழி, சில்லு, கிச்சு கிச்சு தாம்பூலம், கபடி, நொண்டி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மாணவர்கள் மகிழ்ந்தனர். மாணவ மாணவிகள் கோலாட்டம் ஆடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் செய்திருந்தனர். சிங்கரக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டனர். திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் 108. அவற்றில் நாம் பூமியில் காண முடியாதது 2. ஒன்று வைகுண்டம், மற்றொன்று பரமபதம். விஷ்ணுவை எப்போதும் பாடி பரவுகின்ற பக்தர்கள் பகவானின் தொண்டர்களாக வசிப்பது இந்த பரமபதத்தில்தான். அந்த பரமபதத்தில் பகவானுடன் உறையும் பெருமையை பெறுவதற்கான வாயில்தான் பரமபத வாசல். மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதேசி அன்று உண்ணா நோன்பிருந்து பரமபத வாசல் தரிசனம் செய்தால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி புதுச்சேரி அடுத்துள்ள தமிழக பகுதியான சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மன் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் லட்சுமி நரசிம்ம பெருமாள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபத நாதனின் சேவையில் ரங்கநாத பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து திருமங்கையாழ்வார் திருவடி தொழல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து வைகுண்ட ஏகாதேசியையொட்டி அதிகாலை 5:30 மணிக்கு துலாம் லக்குனத்தில் சொர்க்கவாசல் நடை திறந்து பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி பரமநாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்க வாசலை திறந்த போதே அதிகாலை முதலே வருகை புரிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்க வாசலுக்குள் நுழைந்து கோபாலா, கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பீனிக்ஸ் பெத்தாங் விளையாட்டு கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டு போட்டியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி பீனிக்ஸ் பெத்தாங் விளையாட்டு கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பெத்தாங் போட்டி முருங்கம்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் பெத்தாங் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் சுமார் 300 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் விளையாட்டு போட்டியில் பங்கெடுத்து விளையாடி வருகின்றனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு நிறைவு விழாவில் விருதுகளும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் துவக்க விழாவில் பீனிக்ஸ் பெத்தாங் விளையாட்டுக் கழக தலைவர் குமரேசன், கௌரவ தலைவர் கணபதி, செயலாளர் ஆனந்த், கேப்டன் ஏழுமலை மற்றும் பெத்தாங் விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் சின்னத்தம்பி, ராமு, பிரதீப், ஸ்ரீதரன், கோபி,
பெரியசாமி, தமிழ், அன்பு உள்ளிட்ட நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. இதில் சக்தி கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட தலைவராக, நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு முன்னிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவராக பதவி ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு புதிய நகர மாவட்ட தலைவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலை விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி காரைக்கால் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். மேலும் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். ஆர்வலர்கள் அவர்களின் சப்போர்ட்டோடு அரசு துறைகளுக்கு ஆல்ரெடி ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம காவல்துறைக்கு ஆல்ரெடி நம்ம ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மோட்டார் வாகனம் மோட்டார் சைக்கிள் நீங்கள் ரைட் பண்ணும்போது ஹெல்ப் டிஐஜி ஐயா அவர்கள் இங்கிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். மற்ற நீங்கள் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 80% 90% ஹெல்மெட் போட்டு நீங்களே போட்டுங்க.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் நைசாக பேசி நகை கொள்ளை. மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பாக பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.